சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே. உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. என்ன குடிச்ச? இது வாங்க வீடியோ தெரியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வத்தலகுண்டு கிளம்பிட்டோம். வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்க ஐயம்பாளையத்துக்கு நம்ம வந்து போகிறோம். எதுக்காக அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. என் ஃப்ரெண்டு யார் அப்படின்னா ஸ்ருதி, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். குழந்தை போன வாரமே பிறந்துடுச்சு. சிசேரியன் பண்ணி தான் எடுத்தனால அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா, அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் போகிறது அவங்களுக்கு வந்து தெரியாது. சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. சர்ப்ரைஸாக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்காங்களா எனக்கு தெரியாமல் போகும்போது இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேளுன்னாரு. பரவாயில்ல நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு குட்டி தம்பிக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுத்து அப்படின்னு நம்ம வந்து போகிறோம். எங்களோட சேர்ந்தும் நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு தம்பி. நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான், ஏன்னா நேற்று நைட்டு தான் எங்களுக்கே தெரியும். கையை கீழே நாளைக்கு எங்கடா போகிறோம் தெரியலையா? நாளைக்கு நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ். எங்களுக்கே சர்ப்ரைஸ், உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். நாளைக்கு நம்ம வந்து மதுரை போகிறோம். எதுக்காக என்ன ஏதுன்றதை நாளைக்கு விளாகில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ போகலாமா ஏஜித்து? தயவுசெய்து இவன் காஸ்டியூம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. அது முக்கிய மடியிலே தான் உட்காந்துருக்கேன். போகலாம். ஏஜித்து ஏன்டா அவனுக்கும் கேட்குறேன். உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? உனக்கு என்ன வேணும்? வேணாமா? ஏன்டா? இங்கே பாரு, இது அப்படிலாம் அது எடு. அழகா இருக்குல்ல ட்ரௌசர் சட்டை. இந்த வயசு குழந்தைகளுக்கு இருக்குமா? ரியானுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? ஒயிட் கலரு சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ ரேட்டு? அதான் போது சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டு அனுப்பி சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அவங்க உள்ளே போனோடனே அந்த போய்ட்டு இருக்க மொபைலை கொடுக்கணும். ஏன்னா நம்ம அங்கே போகலாட்டி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ இன்ஃபார்ம் பண்ணி உனக்கு அங்கே மேலே தான் தப்படிப்பாங்க. அதுக்கு சொல்லலைங்க, சர்ப்ரைஸாக போகணுங்க.
வளகாப்பு சொல்லி வளகாப்புக்கு வரல, குழந்தை பிறந்ததுக்கு வரல. குழந்தை வந்து 10 நாள் கழிச்சு வர்றது. கட் பண்ணிடுவா. நீ போ ஓடி. நீ முன்னாடி வாயான பின்னாடி வந்து வீடியோ சொல்லவே இல்லை. காலையில தான் அவங்க ஃபோன் பண்ணி வாங்க வாங்க அண்ணே வாங்கண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா சுதீப்ல என் கூட தான் பியூட்டிஷன் படிச்சாலே வேலைக்கு போனாலே கடையை போட்டு உட்காந்துட்டாலே. நான் என்னத்துக்கு படிச்சேன்னு எனக்கு தெரியல. வர மேக்கப் மட்டும் அட்டன் பண்ணிட்டு நேற்று ஒரு மேக்கப் பண்ணிங்க போட்டோமா எடுத்து நான் எடுக்கவே விட மாட்டேங்க. கூட்டிட்டு ஓடிட்டாங்க. எடுத்தாலும் உங்களை போஸ்ட் போடணும். அன்னைக்கு ஒருத்தவங்கள போட்டுருந்தீங்களா கிறிஸ்டின் அவங்க யாரு? என் குழந்தை முன்னாடி ரிலேட்டிவா நல்லாவே பண்ணிருந்தீங்க. ஆனா எப்படின்னா ஃப்ரண்ட் பிஃபோர் அப்படி போடணும். இன்னும் எடிட் பண்ணவே இல்லை. பேக்கும் போடணும். எல்லாத்தையும் போடணும். இந்த சேல்ஸ்லாம் பண்றவங்க எப்படி அது இது எல்லாமே இங்கிட்டு இருக்கலாம். சேல்ஸ் அவங்களுக்குலாம் இருக்கிறதெல்லாம் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுக்கல. ஸ்ட்ரைட்னிங் பண்ணி எல்லாமே பண்ணுவேன். எப்படில ஸ்ட்ரைட்னிங் வந்து ஸ்ட்ரைட்னிங்னா சும்மா நார்மலாக டெம்பரரி மட்டும். பெர்மனெண்ட்டாக இப்படி ஹேர் வாஷ்லாம் பண்ணுறது. அவங்க அம்மாவே அவங்க அக்காவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. சர்ப்ரைஸ். நொங்கு வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏய் வெயில் சீசன் நாங்க அது. இது மாதிரி சோன்பா நீங்களும் குளிப்பாட மாட்டீங்களா? கொஞ்சனா போடுங்கம்மா, கொஞ்சனா போடுங்க. இது கொஞ்சனா. ஏய் அம்மா போதும். அவன் சாப்பிட மாட்டான், அவன் சாப்பிட மாட்டான். மன்னிச்சிருக்கா சத்தியமா நீ ஆன் பண்ணி கொடுத்தேன்னு நினைச்சேன். இல்ல இப்பதான் மேல டைமிங் ஓடுது. சரி சரி இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவங்க வீட்டுக்கு வந்தால் சாப்பிட வச்சு சாகடிப்பாங்கன்னு நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் முடியிருந்தா எங்களோட தான் பேசிட்டு உட்காந்துருந்தாங்க. எப்படி ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணாங்கன்னு சாப்பாடு ஏண்டா சில்லி இங்கே என்ன சாப்பிடு. நீ சாப்பிட்ற கறி தான் அது. போதும் போதும். உட்காந்து சாப்பிட்டு போ. யோசிச்சுலாம் சாப்பிடுறேன் பாரு. ஓடு போ. போடா போடா. ஏடாடா சொல்லவே இல்லையா? என்கிட்ட சொன்னடா வரும்போது எடுத்து
சாப்பிடு ஃபோன் எடுத்துட்டு வாடா கோபி ஃபோன் பண்ணி எடுத்துடா அது குருமா இல்ல இப்போ எல்லாரும் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்து போக போகிறோம். அந்த அக்கா பேர் மெர்சின்னு நினைக்கிறேன். சுற்றி போகலாமா? துணி எடுத்துட்டு வா 2-3. பறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிங்க நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்ருதியோட அக்கா நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீடு வந்து ஆமாம் உனக்கும் நாத்தனார் தான் வேணும். சித்தி வேணுமா? உங்க எல்லாம் சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் முடிச்சிட்டனால கூட பிறந்த தம்பியா? அது அது இங்கிட்டு உனக்கு சித்தி, அங்கிட்டு உங்க அக்காவுக்கு நாத்தனார். சரி போயிட்டுறேங்க்கா, பாய். முருகன் கோவில், ஐயம்பாளையம் முருகன் கோவில் இதுதான். சரி போயிட்டுறோம், பாய். போயிட்டு பாய் நெய் தூதானம் பாய் பாய் சொல்றா பாய் வெக்க வந்துருச்சு.